Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வீடியோ பார்க்க போறீங்க. ஸோ உங்க குழந்தைங்க அண்டர் வெயிட்ல இருந்தாங்க அப்படின்னாக்கா இது நீங்க வாரத்துல ஒரு 2 நாள் அவங்களுக்கு இந்த ட்ரிங்க் நீங்க பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லிக்கவே வேணாம். ஸோ அவ்வளோ அழகா அமுல் பேபி மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ இந்த ஸ்மூத்தி எப்படி பண்ணுறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் ஸோ அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மூத்தி பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்து கொஞ்சம் வால்நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்சி திராட்சை, பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட், அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு 4 நாள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். பூஸ்ட் இல்லை மைலோ இல்லை காம்ப்ளான் எது இருந்தாலும் ஓகே. அப்புறம் தேவையான அளவுக்கு சுகர், ஒரு ஆப்பிள். ஸோ இதை வந்து நம்ம இப்போ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆப்பிள் வந்து நான் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். காய்ச்சின பால் 2 கப், இன்றைக்கி நம்ம 2 கப் அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மிக்சர் ஜாரில் இந்த நட்ஸு, சுகர், அப்புறம் வந்து அந்த பூஸ்ட் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். பூஸ்ட்டு சேர்த்திங்க அப்படின்னாக்கா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட பூஸ்ட் இல்லை மைலோ ஸோ அந்த மாதிரி எது இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். அடிச்சுட்டு வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது கூட நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருந்து இந்த ஆப்பிளை வந்து சேர்த்துட்டு காய்ச்சின பால் வந்து நான் இது கூட 2 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா அடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு க்ரீமியான ஒரு ஸ்மூத்தி நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம வந்து ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக பூஸ்ட் வந்து இது மேலே நம்ம தூவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ காலையில் எழுந்திரிச்சு அவசரமாக குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் ஒழுங்காக சாப்பிட்றது கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி 1 கப் நீங்கள் வந்து கொடுத்தீங்க, மார்னிங்கில் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவுமே ரொம்பவே எனர்ஜியாக இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக நம்ம கொடுக்குற ஆப்பிள் ஜூஸை விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைங்க இதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் போடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இதை என்ஜாய் பண்ணுறது நம்மளோட ஷகியும். ஸோ அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ட்ரிங்க் பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.